ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சங்கர் சார் லேட்டஸ்ட் ஆடியோ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காரு பாருங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டாஸ்க் பண்ணணும்னா உங்களால் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டில் போயிட்டு ஆடியோ ஃபுல்லும் கேளுங்க. அப்போ தான் டாஸ்க்கு சரியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் டாஸ்க்கான இன்ஜெக்ஷன் ஃபுல்லும் நல்லா படிங்க. படித்து பார்த்து தெளிவாக ஒர்க் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் மைக்ரோ டாஸ்க்கு ப்ராப்பராக பண்ண முடியும். மைக்ரோ டாஸ்க்கு நிறைய ஃபால்ட் வந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓல்டு அந்த யூஆர்எல் லிங்கை சப்மிட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வித்ரால் நியூ வித்ரால். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரீவண்ட் ஓல்டு வித்ரால் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா 60 ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ரீவண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓல்டு வித்ரால் 30 ஒர்க்கிங் டேஸில் கம்ப்ளீட் ஆகிடும். ஓல்டு வித்ரால் இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஆடியோவை ப்ராப்பராக எல்லாம் பாருங்க, கேளுங்க, தெளிவாக பண்ணுங்க. சரிங்களா? இன்ஃப்ளூயன்சரும் சரி, யூடியூப்ல வீடியோ போடுறவங்களும் சரி, யாரா இருந்தாலும் அங்க எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்றாங்க அப்படின்றத தெளிவாக போய் பார்க்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. அப்போ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. நியூ வித்ரால் திஸ் வீக் ஸ்டார்ட் ஆயிடுங்க. அதுதான் நம்ம சங்க சார் சொல்லிருக்காரு. இது ஓவரலாக நான் ஒரு டாபிக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். முழு விவரங்களும் தேவை தெரியணும் அப்படின்னா நீங்க எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டுக்கு போகணும். எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டு லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அடியில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பைமோட் கூப்பன் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் யாரும் பைமோட் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். பர்ச்சேஸ் பண்ணணும்னா சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் அலோஸ் பண்ணி கொடுப்பாரு, அப்போ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த எஜுகேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஏப்ரல் 5 க்ளோஸ் ஆகிடும். எதனால ஏப்ரல் 5 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th டேட்லேயே பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிடும். சரி, ஷார்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீச் 100 மெம்பர்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அப்ரூவல் கொடுத்து முடிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் 100 மெம்பர்ஸை கொடுப்பாங்க. கொடுத்து அப்ரூவல் கொடுத்தவங்கெல்லாம் செலக்டட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஸ்டாக் ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் எதாவது போடணும் அப்படின்னு நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்கன்னு அதையும் சொல்லிட்டார் சங்கர் சார். நியூ ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 4th ஏப்ரலில் நியூ ஜாயினிங் வருது, கன்ஃபார்மாக வருது. இந்த நியூ ஜாயினிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் ஒரு வீடியோ கொடுப்பாரு. அந்த வீடியோ சம்மந்தப்பட்டது தான் நம்ம நியூ ஜாயினிங். கம்பல்சரியாக எல்லாருமே அந்த வீடியோவை ஷேர் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறாங்க, பார்த்துட்டு ஜாயினிங் பண்ண போகிறாங்க. ஒன்லி வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிங்கனாவே போதும், பக்கவாக ஜாயினிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஐடி ஆக்டிவேட்டுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா? ஒரு 10,000 ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கம்பல்சரியாக எல்லாருமே ஒரு 10,000 ஐடி ஆக்டிவ் பண்ணிச்சு. எல்லாரும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் 1 ரூபி 5 ரூபீஸ் அந்த மாதிரி ஆட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஆட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீமுக்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் ஆட் ஆகும். அது வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஜென்ரலாக நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காரு சங்கர் சார். ஆடியோவை எல்லாரும் போய் கேளுங்க. இந்த வீடியோவை வச்சியோ இன்ஃப்ளூயன்சர் போடுற ஒரு வீடியோவை வச்சியோ நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாதீங்க. டவுட்டு யாரும் எந்த டீம் லீடர்ஸும் இன்ட்ரடியூசர்ஸும் டவுட்டை கிளியர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சொந்த முயற்சியில் தான் எதாவது டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது கற்றுக்கணும். அது இப்படி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டு. அப்போ ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் முன்னேறணும், வெற்றி பெறணும், ஒரு இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டில் கம்பல்சரியாக இருக்கணும். அதில் வரக்கூடிய ஆடியோவை முழுவதும் கேட்கணும்.
கேட்குறீங்க, ரைட், ஓகே. ஆனால் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அறகுறையாக தான் சொல்கிறீங்க, சரிங்களா? ஆனால் அது முழுவதும் கேட்குறவங்க முழுவதும் தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் சொல்லும்போது அறகுறையாக இருக்குது. அதனால கம்பல்சரியாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓடைய நோட்டீஸ் போர்டை வந்து பாருங்க அப்படின்னு கம்பல்சரியாக சொல்லிட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன். ஓகே, தேங்க்யூ.